நீங்க தான தர்மம் பண்ணி மத்தவங்களை வாழ வச்சு புண்ணியத்தை சேர்த்திருந்தீங்கன்னு சொன்னா தெருவுல போற யாராவது ஒருத்தன் கூட நமக்கு சோறு போடுவான் சார். இது சத்தியம், இது சத்தியம். நம்ம எந்த விதமான தான தர்மமும் பண்ணாம சொத்து சொத்து சொத்துன்னு சேர்த்து வச்சிருந்தா சொந்த புள்ள கூட சோறு போட மாட்டான் சார். அதையும் எழுதி வச்சுக்கோங்க. நாம நிறைய பேருக்கு உதவி பண்ணி இருந்தோம்னு வச்சுங்க, ஒருபோதும் வீணா போவாது. எவனோ ஒருத்தர் சொல்வான், நான் அன்னைக்கு சும்மா இருந்த போது எனக்கு அவரை உதவி பண்ணாரு, எனக்கு அந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணாரு, எனக்கு அந்த அட்மிஷனுக்கு பணம் கட்டினாரு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டினாரு அப்படின்னு. சொத்து சுகத்தை விட புண்ணியங்கள் நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் கண்டிப்பாக வளர்ந்தாக வேண்டும். இப்ப நான் இன்னும் ஒரு படி அதுக்கு மேல நான் போக விரும்புறேன். நான் பணத்தை எதிர்க்கிறேன்னு பொருள் அல்ல. பணம் எவ்வளவு நன்மை செய்யுமோ அவ்வளவு தீமை செய்யும். பணம் எவ்வளவு நன்மை செய்யுமோ அவ்வளவு தீமை செய்யும். ஒரு உதாரணம், 2 பேர்